தேவ சித்தம் நிறைவேறும். ரோமர் 9:15 எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். வேதாகமத்தில் பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 26:33-35 வரை உள்ள வசனங்களில், உமது நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் இடர்லடைந்தாலும் நான் ஒரு காலும் இடர்லடையேன் என்று சொன்னான். நான் உம்மோடே கூட மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். பேதுரு தன்னுடைய சுயபலத்தினால் நான் என்று சொன்ன வார்த்தைகள், அவன் எப்படி நடக்க வேண்டும் என்று அவன் விரும்பின வார்த்தைகள். இயேசு அவனை குறித்து சொன்னது, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று. அவை அவன் நினைத்து கூட பார்க்காத வார்த்தைகள். அவன் இயேசுவை அதிகமாய் நேசித்தான். ஆனால் ஏன் இயேசு அவனிடம் அப்படி கூறினார் என்று அவனுடைய அறிவுக்கு புலப்படவில்லை. ஆனால் அது அப்படியே நடந்தது. அவன் மறுதலித்தான். ரோமர் 9:19 அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்? நாம் தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்க முடியாது. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அவர் சித்தத்தின்படியே நிறைவேறும். ரோமர் 9:12-13 மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்றும், யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார்? அதற்கு அடுத்த வசனத்தில், அப்படியானால் தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நம்மால் அப்படி சொல்ல இயலாது. நம்மால் ஒன்றுமில்லை. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற முன்குறித்திருக்கிற திட்டங்கள் அப்படியே நிறைவேறும். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் என்பதே அவர் சித்தத்துக்கு அர்ப்பணித்து செயல்படுவோம். என் சித்தம் அல்ல, உம் சித்தம் அப்பா என்று அவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமேன்.